காலையில எந்திரிச்சதும் இன்னைக்கு என்னென்ன வேலை பண்ணலாம்னு யோசிக்கிறத விட, இன்னைக்கு என்ன சமைக்கிறது? இந்த ஒரு கேள்விய தினமும் நமக்குள்ள கேட்டிருப்போம். அதுக்கு நடுவுல நேத்து என்ன சமைச்சோம்? அதுக்கு முன்னாடி என்ன சமைச்சோம்? இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஃப்ரிட்ஜ ஒரு தடவ தொறந்து பார்ப்போம். 2 நிமிஷம் பார்த்துட்டே இருப்போம். இது இருக்கா? அது இருக்கா? அத வச்சு என்ன பண்ணலாம்? இத வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு குழம்பையும் வச்சு முடிச்சுருவோம். ஒரு நாள் குழம்பு நல்லா வரும். இன்னொரு நாள் உப்பு கொஞ்சம் அதிகமாயிரும். சில நாள் நம்ம நெனச்ச மாதிரி சாப்பாடு வராது. சில நாள் நம்ம சிம்பிளா பண்ணதே செம்மையா வந்துரும். சில நேரம் ஒரு பொருள் இல்லாமல போயிரும். அடச்சே! இத நேத்தே வாங்கணும்னு நெனச்சோமே! அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறத வச்சே சமாளிச்சு முடிச்சுருவோம். சமையல்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அந்த வெங்காயம், தக்காளி வச்சு பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா டெய்லி புது புது டிஷ்ஷா வந்துரும். பல நாட்கள்ல நான் எங்க அம்மா கிட்டயும், எங்க அக்கா கிட்டயும் ஃபோன் பண்ணி, "என்ன சமைக்கிறதுன்னே தெரியல" அப்படின்னு சொல்லிலாம் புலம்பியிருக்கேன். சாப்பிடுறது ரொம்ப ஈஸி. சமைக்கிறது கூட ஈஸி தான். ஆனா என்ன சமைக்கணுங்கிறத முடிவு பண்றதுக்குள்ளயே பாதி நேரம் போயிருது. எனக்கு மட்டும் தான் இப்படியா? இல்ல உங்களுக்கும் இப்படிதான் இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பேசலாம்.